அடையாளம் காட்ட முடியுமா? என்னால முடியும். என்னால அவங்கள அடையாளம் காட்ட முடியும். இவன் தான். எம்பி பையன்கிட்ட இந்த திருண்ண பதில் சொல்ற ராஸ்கல். கேட்ட பதில் சொல்ல மாட்டேன். சொல்ல சொல்ல. பணத்தை எங்க வச்சிருக்க? இப்போ உனக்கு சந்தோஷம் தானேம்மா? அந்த புள்ள அடி வாங்கறது உனக்கு திருப்தி தானே? இத பாருமா, பட்டு பல கடைக்குள்ள போந்து பணத்தை திருடிட்டு போறாங்க. இவனெல்லாம் அடிச்சா மட்டும் போதாது, 6 மாசம் ஜெயில போடணும். உன்னை கையெடுத்து கேட்டுக்கிற, அந்த பிள்ளைய அப்படி சபிக்காதம்மா. இப்படி கொஞ்சம் வாங்கல. குடிசைக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த என் பொண்ணு எம்பியோட பையன் நாசமா போக காரை ஏத்திட்டு நிறுத்தாம கூட போயிட்டாம்மா. இன்னைக்கு என் பொண்ணு உயிரோடு இருக்கிறது அந்த மனோகர்னாலதான். அவனை போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியம்மா. இதோ நேத்து அவங்க அடிச்சு எடுத்துட்டு வந்தது. என் பொண்ணு ஆபரேஷனுக்காக கொடுத்தாங்க. அந்த பையனை உள்ள வச்சு என் பொண்ணு பழைக்க வேண்டாமா. இதை எடுத்துட்டு போய் அந்த பையனை எப்படியாவது ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துருமா. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இல்ல, இது நீங்க ஆபரேஷன் வச்சுக்கோங்க. நான் அவரை எப்படியாவது பெயில கூட்டிட்டு வந்துடுறேன். இவதான் மனோகரனை காட்டி கொடுத்தது. காட்டி கொடுத்துட்டு இங்க வந்து நிக்கிறா பாத்தியா? என்ன சொல்றீங்க? இந்த செயின் அடகு வச்சு ஜாமீனுக்கு பணம் வாங்கி தர முடியுமா? நேத்து நீங்க தான் வந்து அவனை அடையாளம் காட்டி கம்பி எண்ண வச்சீங்க. இன்னைக்கு நீங்களே வந்து ஜாமீன்ல எடுக்கிறீங்க. எங்க கையெழுத்து போடணும்? இங்க. இவனை எல்லாம் வெளியில கூட்டிட்டு போய் ஒரு பிரயோஜனமும் இல்ல. இன்னும் 4 நாள்ல எதுலயா உள்ள மாட்டி உள்ள போட்டுற மாட்டேன். திமிரு பிடிச்ச பசங்க. யோ, அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு வா.